enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே அன்பே உருவானவர். நீரே அன்பே உருவானவர். அன்பு இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கின்ற இடத்திலே ஆற்றல் உண்டு, ஆற்றல் உண்டு. ஆக்கம் உண்டு, ஆக்கம் உண்டு. செயல்பாடு உண்டு, செயல்பாடு உண்டு. இயேசுவே, இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வதால் தான், நீர் எங்களை அன்பு செய்வதால் தான் எங்களுக்காக இவ்வுலகிற்கு வந்து, இவ்வுலகிற்கு வந்து எங்களுக்காக போதித்து, எங்களுக்காக போதித்து, இறை அரசை ஏற்படுத்தி, இறை அரசை ஏற்படுத்தி, நீரே பாடுபட்டு, நீரே பாடுபட்டு, உயிரை கொடுத்து, உயிரை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்தீர். எங்களை மீட்டு ரட்சித்தீர். இதைவிட மேலான, இதைவிட மேலான அன்பின் நிரூபணம் எதுவும் இல்லை. அன்பின் நிறுவனம் எதுவும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல நாங்களும் உம்மையும் வானக தந்தையையும் அன்பு செய்ய வேண்டுமென்று வானக தந்தையையும் அன்பு செய்ய வேண்டும். நீர் அறைகூவல் விடுக்கிறீர். அறைகூவல் விடுக்கின்றீர். உம்மை போல் அன்பு செய்யும் வரத்தை தாரும். வரத்தை தாரும். எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. இயேசுவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. நாளெல்லாம் பாதத்தில் இயேசுவே அமர்ந்திடுவேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் சகோதரர் இருவர் இருந்தார்கள். மூத்தவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்தனர். இளையவனுக்கு திருமணமாகவில்லை. இருவரும் ஒன்றாக தங்களுடைய குடும்ப வயலில் வேலை செய்வார்கள். வேலை செய்து கிடைக்கிற தானியத்தை 2ஆக பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு நாள் மூத்தவர் நினைக்கிறார், எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு எதுவென்றாலும் என் மனைவி பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள். தம்பிக்கு இன்னும் திருமணமாகவில்லை, திருமணமாக வேண்டும்,
அதற்கு ஏராளமான செலவு ஆகும். அதனால் தம்பிக்கு அதிகமான தேவை இருக்கிறது என்று நினைத்தார். நம்முடைய பங்குக்கு வந்திருக்கிற தானியத்தில் ஒரு பகுதியை தம்பிக்கு கொடுத்து விடுவது நல்லது என்று நினைத்தார். இரவு நேரத்தில் இருவரும் இவர் தன்னுடைய களத்தில் தனக்கு சேர வேண்டிய தானியத்தில் ஒரு பகுதியை அவரே எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் தம்பியினுடைய களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக அவர் புறப்பட்டார். தம்பி என்ன நினைத்தார், அண்ணனுக்கு திருமணமாகிவிட்டது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏராளமாக செலவு ஆகும், நான் ஒண்டி கட்டை, எனக்கு என்னத்துக்கு இவ்வளவு தானியம், இதை விற்று நான் என்ன செய்ய போகிறேன், என்னை விட அதிகமான செலவு அண்ணனுக்கு ஆகிறது அல்லவா, அண்ணனுக்கும் எனக்கும் சமமாக தானியத்தை பங்கு போடுவது நல்லதல்ல என்று நினைத்தார். அதனால் அவர் என்ன செய்தார், தன்னுடைய தன்னுடைய களத்தில் தனக்காக சேர வேண்டிய பங்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அவர் போய் தன்னுடைய தானியத்தை எடுத்துக்கொண்டு அண்ணனுடைய களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக அவர் புறப்பட்டார். அப்படி புறப்படும் போது 2 பேரும் திடீரென்று ஒருவரை வழியிலே சந்தித்தார்கள். அப்பொழுது அண்ணன் கேட்கிறார், தம்பி என்ன இந்த நேரத்தில்? அவர் கேட்கிறார், அண்ணன் நீங்கள் என்னண்ணா இந்த நேரத்தில் தனியாக மூட்டை தூக்கிக்கிட்டு வரீங்க அப்படின்னார். இல்லைப்பா, நீ ரொம்ப தனியாக இருக்கிற, உன் நிறைய செலவு இருக்கும், நீ கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணும், உனக்கு நிறைய பணம் தேவை, அதனால் தானியத்தில் ஒரு பகுதியை உனக்கு கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு வரேன். இதையே தம்பியும் சொன்னார், அண்ணா உங்களுக்கு செலவு அதிகம், திருமணம் செய்துட்டீங்க, பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கிறாங்க, அவளுக்கெல்லாம் நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு செலவு அதிகம், அதனால் நான் ஒண்டி கட்டத்தானே, எனக்கு என்னத்துக்கு இவ்வளவு, அதனால் உங்களுக்கு உங்கள் களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கலான்னு நான் எடுத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னான். இந்த செய்தி ஊருக்கு தெரிந்தது. ஊருக்கு தெரிஞ்ச உடனே ஜனங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அண்ணன் தம்பி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இவங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு, இவர்கள் சகோதர அன்புக்கு உதாரணமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊராரெல்லாம் இந்த சகோதரர்களை பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். பிற்காலத்தில் அந்த ஊரில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எந்த இடத்துல கோவில் கட்டலாம் என்று பார்த்தபோது இந்த அண்ணனும் தம்பியும் சந்தித்த இடம் உண்மையில் அன்பின் வெளிப்பாடு. அங்கே தான் அன்பை ஒருவருக்கு வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்பே உருவான ஆண்டவனுக்கு இந்த இடத்தில் தான் ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று ஊரார் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தார்கள். அந்த இடத்தில்தான் ஆண்டவனுக்கு ஆலயத்தை எழுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லாதவர்கள்தான் என்ன செய்வார்கள், ஆண்டவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பு செய்கிறவர்கள் ஆண்டவனை அறிந்தவர்கள். இதனால்தான் அன்பும் இறைவனும் 2 அறிவிலார் சொல்வர். அன்பும் இறைவனும் 2 என்று அறிவிலார் சொல்வர். உண்மையிலே அன்பே கடவுள், அன்புதான் ஆண்டவன் என்பதை பல தடவை இயேசு தனது போதனையில்
எடுத்து கூறியிருக்கிறார். தன் சீடர்களுக்கு அவர் கூறியது இதுதான். இதை அழகாக புனித யோவான் தன் நற்செய்தியில் அழுத்தமாக கூறுகிறார். பல இடங்களிலே இதை கூறுகிறார். அன்பே கடவுள் என்று யோவான் தனது நற்செய்தியிலும் தனது மடலிலும் குறிப்பிடுகிறார். அன்பு ஆக்க சக்தி தரும், அன்பு பக்தியை தரும், அன்பு பணிவை தரும், அன்பு துணிவை தரும், அன்பு தியாகத்தை செய்யும், அன்பு தன்னையே தரும், அன்பு உயிரையே கொடுக்கும். இதைதான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் பார்க்கிறோம். அன்பு செய்யும் உள்ளம் ஆண்டவன் வாழும் இல்லம். எந்த இதயத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த இதயத்தில் ஆண்டவன் வாழுகிறார். இதை சமய முனைவர்களும் சமூக ஆர்வலர்களும் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டுமென்று பாரதியார் கூறுகிறார். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வேண்டும், எல்லா உயிர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இதைதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் நடைமுறைப்படுத்தினார். எந்த உயிரையும் அவர் இம்சித்தது கிடையாது, எல்லா உயிர்களையும் நேசித்தார். பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் நேசித்தார். எந்த அளவுக்கு இவரிடத்தில் அன்பு வெளிப்படையாக இருந்ததென்றால், பறவைகள், குறிப்பாக புறாக்கள் அவருடைய தோளில் வந்து உட்காரும், அவருடைய மடியில் உட்காரும், அவர் கையில் உட்காரும். அந்த அளவுக்கு இவரிடத்தில் அன்பு இருப்பதை இந்த பறவைகள் உணர்ந்தன. அதனால் அவர் தோள் மேலே, மடி மேலே, தலை மேலே, கை மேலே பறவைகள் வந்து பயமின்றி அமரும். அவரும் அவைகளை அந்த அளவுக்கு நேசித்தார். அன்பை தவிர வேறு எதுவும் அவருடைய இதயத்திலிருந்து புறப்படவில்லை. இன்று அதிகமாக பேசப்படுவது அன்பு. ஒரு அறிஞர் கூறுகிறார், லவ் இஸ் த ரேர் கமாடிட்டி. அதிகமாக பேசப்படுகிறது அன்பு. அன்பு தான் கிடைக்காத பொருள், எந்த கடையிலையும் கிடைக்காது. அன்பை குடும்பத்திலேயே பெறுவதில்லை. அன்பை பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் அன்பு செய்கிறோமா? லவ் இஸ் a rare commodity. கிடைக்கவே கிடைக்காது, எந்த பொருள் எந்த கடையிலும் கிடைக்காத பொருள் என்று சொல்லுகிறார். ஆனால் அன்பை பற்றி தான் எல்லா சமயங்களும் பேசுகின்ற, எல்லா மதங்களும். ஆனால் அன்பை தான் நாம் ஒருவருக்கு வெளிப்படுத்துவது இல்லை. கடவுளை அன்பு செய்வதில்லை, சக மனிதர்களை அன்பு செய்வதில்லை. சக மனிதரிடத்திலும் இந்த அன்பு தொடர வேண்டும், பரவ வேண்டும். இந்த 2 சகோதரர்கள் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுக்கு பிரியாவிடை உரையில் அவர் கூறுகிறார், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். உண்மையான அன்பு இருந்தால்
இயேசுவினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். கேட்பவர்களாக மட்டும் இருந்தால் போதாது. கடவுளுடைய வார்த்தைகளை கவனிப்பவர்களாக கேட்பவர்களாக இருந்தால் போதாது. அந்த வார்த்தைகளை வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். கடவுள் கட்டளைகளை கீழ்ப்படிந்தால், கடவுள் வார்த்தைகளை செயல்படுத்தினால் இயேசு நம்மீது அன்பு கொள்வார். தந்தையும் நம்மீது அன்பு கொள்வார். தந்தையும் இயேசுவும் நமக்குள் வந்து நம்மில் வாழ்வார்கள். இந்த தெய்வம் நம்மில் இருக்க வேண்டும். தெய்வீக பிரசன்னம் நம்மில் இருக்க வேண்டும் என்றால் அன்பு இருக்க வேண்டும். இயேசு போதித்த அனைத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்லலாம்: அன்பு. அன்பு, இறை அன்பு, பிறர் அன்பு. இதற்காக தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. எல்லாருடைய இதயத்திலும் அன்பை விதைப்பதற்காக எல்லா சமயங்களும் இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் அன்பை எடுத்து கூறி, அன்பை உணர வைத்து, அன்பை வாழ்வாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக மதங்கள் போதித்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பே உருவான இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, அன்பு செய்வதே எங்களுடைய அழைப்பு என்று கூறினீர். ஆனால் அன்பு செய்யவே எங்களுக்கு நேரம் போதவில்லை. மாறாக சண்டையிலும் போட்டியிலும் வெறுப்பு காட்டுவதிலும் நாங்கள் நேரத்தை செலவிடுகிறோம். அன்பு செய்ய சொன்னீர், நாங்கள் வெறுப்பை பிறருக்கு காட்டுகிறோம். ஏற்றுக்கொள்ளச் சொன்னீர், நாங்கள் பிறரை புறக்கணித்து விடுகிறோம். பகிர்ந்து வாழச் சொன்னீர், நாங்கள் பிடுங்கி பறித்து வாழுகிறோம். பிறருக்கு உதவச் சொன்னீர், ஆனால் பிறரிடமிருந்து அனைத்தையும் எடுத்து கொள்ளுகிறோம். இயேசுவே, அன்பே பிரதானம். அன்பு செய்கிறவர்கள் எதையும் தியாகம் செய்வார்கள். அன்பு செய்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அன்பு செய்கிறவர்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அன்பு செய்வரிடத்தில் தியாகம் உண்டு. அன்பு செய்கிறவர்கள் எதையும் பகிர்ந்து கொடுப்பார்கள். ஏன், உயிரையும் கொடுக்க முன் வருவார்கள். வாழ்வை தருவார்கள். இயேசுவே, இதற்கு நீர்தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, உதாரணம். நீர் உம்மையே எங்களுக்கு தந்தீர். உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தந்தீர். இந்த உமது உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் வாங்கி உட்கொண்டு விட்டு எங்களை யாருக்கும் கொடுக்காமல் எங்களை மறைத்து கொண்டு தனித்து சுயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நாங்கள் பிறரை, மனிதர்களை மட்டுமல்ல, படைப்பு அனைத்தையுமே முழுமையாக அன்பு செய்ய வரம் தாரும். ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சிக்கு இன்று கடவுளை அன்பு செய்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பே பிரதானம். அன்பு செய்கிற இதயத்தில் ஆண்டவன் வந்து குடிகொள்ளுகிறார். எனவே அன்பு செய்து, சகல உயிர்களுக்கும் அன்பு செய்து, கடவுளுடைய ஆலயமாக மாறி இறை பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட நாம் முயற்சி செய்வோம். இதற்கான அருளை என்ற திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், யூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய,
திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்கவும், விக்டர் எலன் உடல் நலம் பெறவும், திரு ஷெர்மோன் ஜனோ ஆண்மலை பார்ட்டிக்காகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துகள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய, திரு அந்தோனிராஜ் அவர்களுக்கு திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திருமதி லூயிஸ் ஸ்டீஃபன் ஜோசப் குடும்ப கருத்துகளுக்காகவும் மற்றும் திருமதி அமிர்த ராசாத்தி அம்மாள் ஆனந்து அவருடைய 1ஆம் ஆண்டு ஆண்மைகளை பார்ட்டிக்காக, திரு அலெக்சாண்டர் கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று மகாத்மா காந்தி வீதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஜெனத் கஸ்தோம் பிறந்த நாள் நன்றியாக, சிந்தியா பெர்னாண்டஸ் நன்றியாக, ஜஸ்டின் இன்ஃபன்ட் மேரி திருமண ஆண்டு நிறைவு குழந்தை வரம் வேண்டி, சகாயராஜ் லூதுமரி ஜெயமரி உடல்நலம் பெற, ஆன்சல் ராயன் குடும்ப கருத்துகளுக்காக, அந்தோணியம்மாள் இதய ஆபரேஷன் நல்ல முறையில் நடைபெற குடும்ப கருத்துகளுக்காக, ஜெகநாதன் குளோது குடும்ப கருத்துகளுக்காக, மகன் மருமகள் தேர்வில் வெற்றி பெற பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். மரி அலெக்சிஸ் எமதே, விருதியராஜ் வேலம் பரம்பில் குடும்பத்தினர், குடகாசேரி குடும்பத்தினர், மேரி செபஸ்டியன், டாக்டர் மரியதாஸ், ஆண்டோனி ஆந்திரா பேர் ஆன்ம சாந்தி அடைய பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவாரண்டி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து மருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாஸ்கா மறைபொருள் வழியாக ஒன்றிணைந்து செயல்பட அழைக்கின்றீர். நீர் விரும்புவதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்ததை நாங்கள் ஆர்வத்தோடு தேடவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை வார்த்தைகள் 5 முதல் 18 வரை. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோவனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் விளங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார்.
பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவனாவிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேசு என்றும் அதற்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள சேசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியிட்ட திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் நம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை என்று. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை என்று. எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவருடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை என்று. நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவிழப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை என்று. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானியருக்கு வழங்கியுள்ளார். பல்லவி. உங்கள் கடவுள் எங்கே என்று உலகம் கேட்குது உன்னை என்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து, யூதாசு அல்ல, மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் நீர் ஒன்றித்து செயல்பட அழைக்கிறீர். நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரக்கத்தால் நாங்கள் தூயவராகி உமது அன்பு பெருக்கின் அடையாளமான இத்திருவருட்சாதனத்தை நன்றியுடன் கொண்டாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக தம்மை அவர் உம்மிடம் கையளிக்கும் போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்துணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திரு இதய ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜூலியா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே. அப்பரசத்தின் உருவிலே, அடியார் உள்ளத்திலே. அப்பரசத்தின் உருவிலே, அடியார் உள்ளத்திலே. ஆன்ம வாழ்விற்குயிருமாய் அவரே வருகின்றார், அவரே வருகின்றார்.
ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. உறவை வளர்க்கும் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எங்களை மீட்டு முழுமையான விடுதலை வாழ்வுக்கு தொடர்ந்து அழைக்கின்றீர். பாஸ்கா பலியின் பலனை எங்களில் பெருக செய்தருளும். மீட்பளிக்கும் இத்திரு உணவினால் எங்கள் உள்ளம் உறுதி பெற்று நாங்கள் தூய ஆவியின் திருக்கொடைகளால் நிரப்ப பெற்று உம்முடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மணியே உன் மலரடியில் நம்பிக்கையோடு ஓடி வந்தோம். எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி. எம் குறையை தீர்த்திட தயை செய்யும் எம் அம்மணி. சுந்தரியே நற்களஞ்சியமே,